விசாகா பௌர்ணமி நாள் அவர் தியானம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, தவத்தில் இருக்கும் பொழுது பெரும் மழை, கடும் கடும் மழை, மின்னல், இடி எல்லாம் அப்படியே தாக்குறது. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம், இந்த இடத்துல புத்தர் அமர்ந்து தியானம் பண்ணுறாருன்னா அந்த எண்டில், அந்த லாஸ்ட் ரோவில் வந்து புலி, மான், சிங்கம், கரடின்னு எல்லா விலங்கும் அவரை சுற்றி உட்காந்துட்ருக்கு. மானை பார்த்தா புலி விடுமா? மானை பார்த்தா புலி விடுமா? பெண்ணை பார்த்தா ஆண் விடுறாங்களா? அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு உட்காந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. தவத்தில் அவர் இருக்கிறார். நல்ல மழை, ஒரு பெரிய பாம்பு, ஆதிசேடன், 5 தலை நாகம், அந்த தண்ணிக்குள்ளேருந்து வந்து புத்தரை சுற்றி கொண்டு அப்படி தூக்கி தலையில் மழை தண்ணி படாமல் நிறுத்திக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள்னு சொல்கிற கதையெல்லாம் அதுதான். அப்போ விலங்குகளே இவருடைய தியானத்தை, தவத்தை அங்கீகரித்து அவரை சுற்றி அமர்ந்திருந்து அவர் தியானத்தை செவிமடுத்தன. அதன் மூலமாக இதில் என்ன முக்கியம்னா, ஏன் இந்த தலைப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த விலங்குகள் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடக்கூடிய விலங்குகள். ஆனால் புத்தருடைய இந்த ஆறா, அதுக்கு பேர் ஆறா, அவருடைய அந்த தியான பவர் வந்து 1000 மீட்டர் தூரத்துக்கு பரவி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த கெட்டதும் நடக்காதான். இன்றைக்கு வரையில் அப்படி தான். நம்மளாம் நடக்கிறோன்னா நம்ம புத்தர் வழியில் இல்லை, அதனால் நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அப்படி இருந்த அந்த விலங்குகள் ஒன்றோடு ஒன்று அன்பாக இருந்தன.